வணக்கம். இது நம்மளோட அப்பச்சி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் பருப்பு உசிலி. இதுக்கு 2 கப் துவரம் பருப்பை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அரை மணி நேரம் பருப்பு ஊறினதுக்கப்புறம் ஒரு வடித்தட்டில் கொட்டி தண்ணியை நல்லா வடிய விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி சத்தோடு இருந்துச்சுன்னா நம்ம பொடி அரைக்கும் போது அது தண்ணி ஆயிரும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பருப்பை சேர்த்துட்டு அது கூட ஒரு 8 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு வடித்தட்டில் கொட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் இட்லி தட்டில் போட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு சட்டியில் சுடுதண்ணி விட்டு இந்த மாதிரி மூடி போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை அமுக்கி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் இல்லாட்டி நீங்கள் கையில் கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு உசிலி பண்ண ரெடி ஆகிடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு இது கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கணும். உளுந்து நல்லா செவக்க விட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூட நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை கொட்டி இப்போ வேக வச்சுக்க போகிறோம். பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே பருப்பில் சேர்த்துருக்கனால இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. பீன்ஸ் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பீன்ஸை நல்லா வேக விடுங்க. இப்போ பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பருப்பு சேர்க்க போகிறோம். பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் மேலாப்பில் விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்துறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. பருப்பு பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரியாக தனியாக வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த பீன்ஸ் பருப்பு உசிலி ரொம்பவும் சுலபமாகவும் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். வழக்கமாக அந்த மாதிரி பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரம் இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களோட சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.